ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 17/6/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 927. அதில் பாருங்கள் ஆல் போர்டு 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுத்துருந்த 5 நம்பரு அதில் பாருங்கள் 3 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அடித்த ரிசல்ட்டு 927. சரிங்களா? 3 நம்பருமே பாஸு. ஜமாலிங்க. வாங்க ஏபிபிசிஏசியில் பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 27 பாஸ் ஆகிருக்குது. பிசி 27 மட்டும் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. அதாவது 92 கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக 96 வந்திருக்குது, 99 வந்திருக்குது. இதுதான் இந்த இதில் வந்திருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 97 வரத்துக்கு பதிலாகவும் 99 தான் வந்திருக்குது. நான் கொடுத்துருந்த நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன். அதில் ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்குது. இல்லைன்னா 3மே ஏபிபிசி ஏசியுமே பாஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்த நம்பர் 172. ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 927. அதில் பார்த்தீங்கன்னா 9 வந்து நான் இந்த பக்கம் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் கொடுத்துருந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா கூட நேற்று ஒரு நல்ல ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க இப்போ இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கு உண்டான கேசிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 18/6/2025 தனலட்சுமி 6க்கு உண்டான கேசிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பண்ணலாம். நீங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 4, 7, 8, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வர கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் அதிகமாக போட மாட்டேங்கிறீங்க. பார்க்குறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 97 பேர் பார்க்குறீங்கன்னாங்க. 97 பேர் ஆளுக்கு ஒரு லைக் போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு 97 லைக் வரும். ஆனால் நீங்கள் யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க. என்னுடைய பழைய வீடியோ எல்லாமே பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வின்னிங் கொடுத்து தான் இருப்பேன். ஏதோ 1-2 நாள் வின்னிங் இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லா பக்கமும் ஏதோ ஒரு வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் லைக் போடுங்க. உங்களுக்கு வர கேசிங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி இப்போ வாங்க ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 59, 95, 97, 79, 57, 75, 84, 48, 44, 03, 30, 38, 84, 08, 80, 28, 82, 89, 98, 29, 92, 44, 42, 24, 27, 72, 47, 74, 88, 82, 28, 55. இதுதான் நமக்கு ஏபிபிசிஏசிக்கு உண்டான அந்த கெஸ்ஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. அதனால் உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதோ அதுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து போடுங்க. சரி வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இன்றைக்கி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் பாருங்கள் 597, 844, 038, 289, 427, 882, 557. இதுதான் எனக்கு 3 டிஜிட் உண்டான கேசிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடுங்க. உங்கள் கெஸ்ஸிங்க்கு சப்போஸ் பாக்ஸில் வந்ததுனாலும் பாக்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இது நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா?
நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.